Hello guys, welcome to BA Book and PM Career Guidance. நம்ம மென்சுரேஷன் 2Dயில் ஒரு ஷேப்புக்கும் செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கோம். இன்கேஸ் அதை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மென்சுரேஷன் 2Dயில் ஒரு 20 ப்ராக்டிஸ் கொஷினுக்கான சொல்யூஷன் மட்டும் பார்த்துடலாம். ஓகேவா? அதில் ஃபர்ஸ்ட் கொஷின், ஒரு செவ்வகத்தின் நீளமானது அதன் அகலத்தை போல் 3 மடங்காகும். செவ்வகம்னா ரெக்டாங்கிளா? ரெக்டாங்கிளோடைய நீளம்னா என்ன? லென்த். ரெக்டாங்கிளோடைய நீளம் லென்த் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா அதோடைய அகலத்தை போல் 3 மடங்குன்னு சொல்லிட்டோம். அப்போ என்னென்னு எடுத்துக்கலாம்? 3 இன்டூ பிரெத்னு எடுத்துக்கலாமா? ஜஸ்ட் இந்த கொடுத்துருக்க நீளமானது அதன் அகலத்தை போல் 3 மடங்காகும்னு இருக்குல்ல, இந்த சென்டென்ஸை அப்படியே நான் ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். நீளம் அகலத்தை போல் 3 மடங்குன்னு கொடுத்துட்டோம். ஸோ லென்த் ஈக்குவல் டு 3 இன்டூ பிரெத்னு எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட், அதன் சுற்றளவு 48 சென்டிமீட்டர். சுற்றளவுனா என்ன? பெரிமீட்டர்னு சொல்லுவோமா? பெரிமீட்டரை 48 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டான். என்ன கேட்டிருக்கான்? செவ்வகத்தின் பக்கங்களை காண்க. பக்கங்கள்னா என்ன? லென்த்தும் பிரெத்தும் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரி, நமக்கு ரெக்டாங்கிளோடைய பெரிமீட்டர் ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலானா 2 இன்டூ எல் ப்ளஸ் பி ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்கான்? 48னு கொடுத்துருக்கானா? இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா லென்த்துக்கு பதில் 3 இன்டூ பின்னு அப்ளை பண்ணிக்கலாமா? அதை அப்படியே எடுத்து இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிக்கிறேன். 2 இன்டூ லென்த்துக்கு பதில் 3 இன்டூ பின்னு அப்ளை பண்ணிக்கலாம், ப்ளஸ் பி ஈக்குவல் டு 48. எப்படி இந்த 2 வந்து ஈக்குவல் டு சைட் போகும்போது டிவைடில் தானே வரும். எப்படி கேன்சல் தானே ஆக போகுது? அதுக்கு நீங்கள் டைரெக்டாக இப்படியே கேன்சல் பண்ணிடலாம். 2 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 2s are 4, 2 4s are 8னு கிடைக்கும். இங்கே 3b ப்ளஸ் பி எவ்வளோ கிடைக்கும்? 4b ஈக்குவல் டு 24. எனக்கு தேவை பியோட வேல்யூ மட்டும்தான். அப்போ ரிமைனிங் இருக்க இந்த 4 ஈக்குவல் டு கன்சிடர் எடுத்துகிட்டு வந்துருங்க. அப்போ என்ன ஆகும்? டிவைடில் வந்துருமா? அதை டேரெக்டாக கேன்சல் பண்ணிக்கலாம் தானே. எத்தனை டைம்ஸ் வரும்? 4 6 are 24னு கிடைக்குமா? இப்போ பிரெத்தோட வேல்யூ என்ன? 6ன்னு கிடச்சிருச்சு. சரி, பிரெத்து தெரிஞ்சிருச்சு, லென்த்து கண்டுபிடிக்கணும்ல. எனக்கு லென்த்துக்கு ஆல்ரெடி ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கேனா? லென்த் ஈக்குவல் டு 3 இன்டூ பின்னு. அப்போ லென்த் ஈக்குவல் டு 3bல 3 இன்டூ பிக்கு பதில் நான் கண்டுபிடிச்ச 6 அப்ளை பண்ணிக்கலாம் தானே. இப்போ 3 இன்டூ 6 எவ்வளோ? 18 சென்டிமீட்டர்னு கிடைக்குமா? அப்போது அந்த ரெக்டாங்கிளோடைய லென்த் 18 சென்டிமீட்டராக இருக்கும், அதோட பிரெத் வந்து 6 சென்டிமீட்டராக இருக்கும். ஸோ இந்த கொஷனுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், செகண்ட் கொஷின், ஒரு கரும்பலகையின் சுற்றளவு 8 மீட்டர் மற்றும் அகலம் 2 மீட்டர் எனில் நீளத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்கானா? சுற்றளவுனா நமக்கே தெரியும் பெரிமீட்டர். பெரிமீட்டரை 8 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அண்ட் அகலம்னா என்ன? பிரெத்து. பிரெத் வந்து 2 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. என்ன கேட்டிருக்கான்? நீளத்தை காண்கன்னு கேட்டிருக்கானா? நீளம்னா லென்த்து தான் கேட்டிருக்கான். பெரிமீட்டர் ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாமா? 2 இன்டூ எல் ப்ளஸ் பி தான் ரெக்டாங்கிளோட பெரிமீட்டர் ஃபார்முலா, ஈக்குவல் டு 8 மீட்டர்னு கொடுத்துட்டான். இதில் பிரெத்தோட வேல்யூ கொடுத்துட்டான் தானே, இதை அப்படியே இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிக்கோங்க. 2 இன்டூ எல் ப்ளஸ் பிரெத்துக்கு பதில் 2 அப்ளை பண்ணிக்கிறேன், ஈக்குவல் டு 8. அப்போ டேரெக்டாக இந்த 2 8 கேன்சல் பண்ணலாம் தானே, 4 டைம்ஸ் கிடைக்கும். இந்த ப்ளஸ் 2 மட்டும் ஈக்குவல் டு கேன்சல் வந்துச்சுன்னா -2ன்னு மாறிடும். அப்போ 4 - 2 ஈக்குவல் டு லென்த்துன்னு கிடச்சிருமா? அப்போ லென்த் ஈக்குவல் டு எவ்வளோ கிடைக்கும்? 2 மீட்டர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 2 மீட்டர். நெக்ஸ்ட், தேர்ட் கொஸ்டின், ஒரு செவ்வக வடிவிலான புகைப்படம் ஒன்றின் பரப்பளவு 640 சதுர சென்டிமீட்டர். பரப்பளவுன்னு என்ன? ஏரியான்னு கொடுத்துட்டான். 640 சதுர சென்டிமீட்டர், அப்போ ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்கான். நெக்ஸ்ட், மற்றும் அகலம் 20 சென்டிமீட்டர். அகலம்னா என்ன? பிரெத்து. பிரெத்து 20 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டான். எனில் அதன் நீளம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ லென்த்து தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. சேம் லாஸ்ட் கொஷின் மாதிரி தான். பட் லாஸ்ட் கொஷனில் பெரிமீட்டர் கொடுத்துட்டு லென்த் கேட்டிருந்தான், இதில் வந்து ஏரியா கொடுத்துட்டு லென்த் கேட்டிருக்கான். ஜஸ்ட் இந்த ஃபார்முலா மட்டும்தான் வேறு, ரிமைனிங் அந்த அப்ளை பண்ணுற ப்ராசஸ் எல்லாம் ஒன்று தான். ஏரியாவோட ஃபார்முலா டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. லென்த்தோட ரெக்டாங்கிளோட ஏரியா ஃபார்முலா என்னென்னா லென்த் இன்டூ பிரெத் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்கான்? 640. இதில் பிரெத்தோட வேல்யூ கொடுத்துட்டான் தானே. அப்போ பிக்கு பதில் நான் என்ன அப்ளை பண்ணிக்கலாம்? 20ன்னு அப்ளை பண்ணிக்கலாம். லென்த் ஈக்குவல் டு 640. எப்படி இந்த 20 இந்த சைடு வந்து டிவைடில் வந்துருமா? அப்போ டேரெக்டாக கேன்சல் பண்ணிக்கலாம் தானே. 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். 2யும் 64 கேன்சல் பண்ணால் 32ன்னு கிடைக்குமா? அப்போ லென்த் ஈக்குவல் டு எவ்வளோ? ஆன்சர் 32 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்கும். இதில் ஆப்ஷனில் சியில் கொடுத்துருக்கனா? ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 32 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட், ஃபோர்த் கொஸ்டின், ஒரு செவ்வகத்தின் ஒவ்வொரு பக்கமும் 3 மடங்காகும் போது அதனுடைய பரப்பளவு டேஷ் மடங்காகும்னு கேட்டிருக்கானா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு பரப்பளவு தானே கேட்டிருக்கான். பரப்பளவு ஃபார்முலா என்ன? ஏரியா இஸ் ஈக்குவல் டு லென்த் இன்ட்டு பிரெத்து தான் ரெக்டாங்கிளோட ஏரியா ஃபார்முலா. பட் இது எல் பின்னு இருக்கும் போது டேரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணிப்போமா? இப்போ எல் என்னவா சேஞ்ச் ஆகுதுன்னு என்ன கொடுத்துருக்காங்க? 3 மடங்கு ஆகும் போதுன்னு கொடுத்துருக்கானா? அப்போ லென்த் என்னவாகுதுன்னா 3 இன்ட்டு எல்னு மாறுது. அதாவது 3 மடங்குனா 3 அப்ளை பண்ணுவோமா? அதுதான் நான் இங்கே போட்டிருக்கேன். நெக்ஸ்ட், பிரெத்து என்னவா மாறுது? 3 இன்ட்டு பின்னு மாறுது. அப்போது ஏரியா எவ்வளோ எத்தனை மடங்கு ஆகும்னு கேட்டிருக்கான். அப்போ ஏரியா ஈக்குவல் டு எல்லுக்கு பதில் என்ன அப்ளை பண்ணிக்கலாம்? 3Lன்னு அப்ளை பண்ணிக்கலாமா? பிரெத்துக்கு பதில் என்ன அப்ளை பண்ணிக்கலாம்? 3 இன்ட்டு பி. அப்போ எவ்வளோ கிடைக்கும்? 3 3 சார் எவ்வளோ? 9 இன்ட்டு எல் இன்ட்டு பி. நமக்கு இந்த எல் இன்ட்டு பின்றது நார்மலாக லென்த் பிரெத்துக்கான ஏரியா ஃபார்முலான்னு தெரியும்.
அப்போ இங்கே முன்னாடி இருக்க 9 இருக்குல்ல, இந்த 9 மட்டும் எக்ஸஸாக இருக்கா? அப்போது ஆல்ரெடி இருந்த ஏரியாவோட இப்போ எவ்வளோ இருக்குது? 9 மடங்காக இருக்குது. ஸோ இந்த கொஷனுக்கு ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி 9. நெக்ஸ்ட் 5th கொஷின். ஒரு சதுரத்தின் பக்கத்தை 4இல் ஒரு பங்காக குறைத்தால் உருவாகும் புதிய சதுரத்தின் பரப்பளவு டேஷ் மடங்காகும்னு கேட்டிருக்கான். பரப்பளவு தான் கேட்டிருக்கான். அப்போ ஃபஸ்ட்டு பரப்பளவு ஏரியா ஃபார்முலா எழுதிக்கலாம். சதுரம்னு கொடுத்துருக்கானா, அப்போ ஸ்கொயரோட ஏரியா ஃபார்முலா என்ன? ஏ ஸ்கொயர். பட் இப்போ என்ன சொல்கிறான்னா, பக்கத்தை 4இல் ஒரு பங்காக குறைத்தால்னு கேட்டிருக்கானா, அப்போது சைடு ஏன்னு இருக்கிறது என்னவா மாறி இருக்குது? a/4 அப்படின்னு சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகேவா? நார்மலாக ஏன்னு இருக்குது, 4இல் ஒரு பங்காக குறைத்தால்னா 1/4ன்னு சொல்லுவோம். ஸோ 1/4 இன்ட்டு ஏ என்ன வரும்னா a/4 அப்படின்னு கிடைக்கும். அப்போ ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஏக்கு பதில் என்ன அப்ளை பண்ணிக்கலாம்? a/4 அப்படின்னு அப்ளை பண்ணிக்கலாமா? ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும். அப்போ a and 4 இந்த ரெண்டுத்துக்கும் காமனாக தான் இந்த ஸ்கொயர் இருக்குது. அப்போ a²/4 ஸ்கொயரோட வேல்யூ 16. அப்போ இது எப்படி எழுதலாம்? 1/16 இன்ட்டு a ஸ்கொயர்னு எழுதலாமா? அண்ட் இந்த a ஸ்கொயர் அப்படின்றது ஏரியாவோட ஃபார்முலான்னு எனக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ a இன்ட்டு 1/16 கிடச்சிருக்கா? அப்போ ஆல்ரெடி ஏரியா இருந்தது அப்படியே தான் இருக்குது. பட் எக்ஸஸாக என்ன இருக்குது? 1/16 இருக்குது. அப்போ ஆன்சர் என்னது? 1/16 டைம்ஸாக மாறுது. அப்போது அதோடைய பக்கம் வந்து 4இல் ஒரு பங்காக குறைச்சிங்க அப்படின்னா ஏரியா என்னவா கிடைக்கும்? ஆல்ரெடி இருந்த ஏரியாவை விட 1/16 மடங்காக கிடச்சிரும். ஸோ 1/16 டைம்ஸ் தான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் 16th கொஷின். ஒரு சதுர வடிவமான தபால் வில்லையின் சுற்றளவு 12 சென்டிமீட்டர். சுற்றளவுனா என்ன? பெரிமீட்டர். பெரிமீட்டர் வந்து 12 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டான். அதன் பக்க அளவை காணுங்க. பக்க அளவுனா என்ன? அதோட சைடு கேட்டிருக்கான். ஸ்கொயரோட சைடு என்னென்னு மென்ஷன் பண்ணுவோம்? ஏன்னு சொல்லுவோமா? அதை தான் இங்கே கொஷின் மார்க் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் பெரிமீட்டர் ஃபார்முலா நமக்கு தெரியும் தானே? ஸ்கொயரோட பெரிமீட்டர் ஃபார்முலா என்ன? 4a = 12. அப்போ ஏவோட வேல்யூ என்ன? இந்த 4ஐயும் 12ஐயும் கேன்சல் பண்ணால் 3 டைம்ஸ் வருமா? 3 சென்டிமீட்டர் தான் ஏவோட வேல்யூ. அப்போது ஸ்கொயரோடைய சைடு என்னவாக இருக்கும்னா 3 சென்டிமீட்டராக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7. ஒரு சதுர வடிவ பூங்காவின் சுற்றளவு 80 மீட்டர். சுற்றளவுனா என்ன? பெரிமீட்டர். பெரிமீட்டர் 80 மீட்டர்னு கொடுத்துட்டான். எனில் பூங்காவின் ஒரு பக்கத்தின் அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். பக்கம்னா என்ன? ஏன்னு எடுத்துப்போமா? ஸோ ஏவோட வேல்யூ தான் கேட்டிருக்கான். பெரிமீட்டர் ஃபார்முலா நமக்கு தெரியும், 4a = 80. அப்போ கண்டிப்பாக என்ன பண்ணிக்கலாம்? அந்த 4ஐயும் 80 டேரெக்டாக கேன்சல் பண்ணிக்கலாம் தானே? ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 20 கிடைக்குமா? அப்போ ஏவோட வேல்யூ என்ன? 20 மீட்டர். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 20 மீட்டர். நெக்ஸ்ட் 8th கொஸ்டின். ஒரு துண்டு கம்பியின் நீளம் 32 சென்டிமீட்டர். அக்கம்பியை சதுர வடிவாக உருவாக்கினால் ஒவ்வொரு பக்கத்தின் நீளம் என்னவாக இருக்கும்னு கேட்டிருக்கான். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு துண்டு கம்பி இருக்குது, அதை வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் சேஞ்ச் பண்ணுறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்கொயர் இப்படி தானே இருக்கும். இப்போது இங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இங்கே போயிட்டு அகைன் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வந்து முடிஞ்சிருக்கணும். அப்போ தான் ஒரு ஸ்கொயர் ஃபார்ம் பண்ண முடியும். கரெக்டாக? அப்போ இந்த 4 சைடு சுற்றி வரதுக்கு தான் உங்களுக்கு எவ்வளோ ஆகியிருக்கு? 32 சென்டிமீட்டர். அப்போ இதை சுற்றி வந்து மறுபடியும் இந்த பாயிண்ட்டுக்கு ரீச் ஆனால் அது என்னன்னு சொல்லுவோம்? பெரிமீட்டர்னு சொல்லுவோமா? அதை கொஷினில் பெரிமீட்டரை தான் இன்டெரக்டாக கொடுத்துருக்கான். ஸோ பெரிமீட்டர் எவ்வளோ? 32 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டானா எனக்கு என்ன கேட்டிருக்கான்? ஒவ்வொரு பக்கத்தின் நீளம் என்னன்னு கேட்டிருக்கான். அதாவது ஏவோட வேல்யூ கேட்டிருக்கான். பெரிமீட்டர் ஃபார்முலா நமக்கு தெரியும், 4a = 32. அப்போ ஏவோட வேல்யூ என்ன? டேரெக்டாக இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 8 டைம்ஸ் கிடைக்கும். ஸோ ஏவோட வேல்யூ 8 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 9th கொஷின். 11 மீட்டர் பக்க அளவுடைய ஒரு சதுர வடிவிலான வீட்டு மனைக்கு வேலி அமைக்க மீட்டருக்கு ரூபாய் 20 வீதம் ஆகும் செலவை காண்கன்னு கேட்டிருக்கானா? சரி, அந்த சதுர வடிவிலான வீட்டு மனைன்னு கொடுத்துருக்கான்ல, அதுக்கான சைடு எவ்வளோனா 11 மீட்டர்ஸ்னு கொடுத்துட்டான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல்லாக இது சுற்றி வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட்லேயே முடிச்சிங்கன்னா தான் என்ன பண்ண முடியும்? ஃபுல்லாக வேலி அமைக்க முடியும். கரெக்டு தானே? அப்போ இது என்னென்னு சொல்லுவோம்? பெரிமீட்டர்னு சொல்லுவோமா? இப்போ ஃபஸ்ட்டு பெரிமீட்டர் என்னென்னு கண்டுபிடிங்க. ஸ்கொயருக்கு பெரிமீட்டர் ஃபார்முலா என்ன? 4a. இப்போ 4 இன்ட்டு கொஷனில் கொடுத்துருக்க அளவு எவ்வளோ? பக்க அளவு எவ்வளோ? 11 மீட்டர்ஸா? அப்போ ஏவோட வேல்யூ 11. அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் எவ்வளோனா 44 யூனிட் என்ன கொடுத்துருக்கோம்? மீட்டர் கொடுத்துருக்கோன்னா அப்போ 44 மீட்டர்னு கிடைக்குமா? இப்போ ஃபுல்லாக வேலி அமைக்கிறீங்க, அதில் 1 மீட்டருக்கு உங்களுக்கு ஆகிற செலவு 20 rupees. அப்போ 1 மீட்டருக்கு உங்களுக்கு 20 rupees செலவாகுதுன்னா எனக்கு எவ்வளோ மீட்டர் கிடச்சிருக்கு? 44 மீட்டர். இதுக்கு எவ்வளோ செலவாகும்? 44 இன்ட்டு 20 rupees செலவாகுமா? மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 880 rupees அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? அப்போ ஃபுல்லாக நீங்கள் வேலி அமைச்சிங்கன்னா உங்களுக்கு ஆகிற செலவு 880 ரூபாயாக இருக்கும். ஆப்ஷனில் இதில் கொடுத்துருக்க மாட்டாங்க இந்த ஆன்சரை. ஸோ இதை விட்டுருங்க. கரெக்டான ஆன்சர் வந்து 880 rupees தான். நெக்ஸ்ட் 10th கொஷின். ஒரு சதுரத்தின் பக்கம் 15 சென்டிமீட்டர். சதுரத்தின் பக்கம் என்ன எடுத்துப்போம்? ஏவோட வேல்யூ. அப்போ ஏவோட வேல்யூ 15 சென்டிமீட்டர். அதனுடைய பக்கம் 3 மடங்கு ஆகும்போது சுற்றளவு எத்தனை மடங்காக அதிகரிக்கும் அப்படின்னு கேட்டிருக்கானா?
இப்போது இந்த மாதிரி 3 மடங்கு 4 மடங்கு இந்த மாதிரி கொஷின் கொடுத்துட்டா இந்த பக்க அளவு தேவையே இல்லை, டைரெக்டாக கூட நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். சுற்றளவு தானே கேட்டிருக்கான். சுற்றளவு பெரிமீட்டர் ஃபார்முலா என்ன, 4a. இது வந்து நார்மலாக ஏவோட வேல்யூ இருக்கும்போது 4a அப்ளை பண்ணுவோமா. பட் இப்போ என்ன ஆகுதுன்னா பக்கம் என்ன ஆகுது, 3 மடங்கு ஆகும்போதுன்னு கொடுத்துட்டோன்னா அப்போ ஏ வந்து என்னவா மாறுது, 3a சேஞ்ச் ஆகுது. இப்போ பெரிமீட்டர் ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். பெரிமீட்டர் ஃபார்முலா 4a தானே, அப்போ 4 இன்ட்டு ஏக்கு பதில் என்ன அப்ளை பண்ணணும், 3a அப்ளை பண்ணிக்கோங்க. எதையும் மல்டிபிள் பண்ணாதீங்க, அந்த 3யும் 4யும் மட்டும் அந்த பொசிஷனை மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ 3 இன்ட்டு 4a கிடைக்குமா. இந்த 4a அப்படின்றது ஆல்ரெடி பெரிமீட்டர் ஃபார்முலா தான். எக்ஸஸாக என்ன இருக்குது, 3 இருக்குது. அப்போது ஆல்ரெடி இந்த பெரிமீட்டரோட என்ன ஆகுது, 3 மடங்காக மாறி இருக்குது. அப்போ இந்த கொஸ்டின் ஆன்சர் எவ்வளோ, ஆப்ஷன் டி 3 டைம்ஸ். நெக்ஸ்ட் 11th கொஸ்டின். 10 சென்டிமீட்டர் 14 சென்டிமீட்டர் மற்றும் 15 சென்டிமீட்டர் பக்க அளவுகள் கொண்ட ஒரு முக்கோணத்தின் சுற்றளவு காண்க. சுற்றளவு என்ன, பெரிமீட்டர். பெரிமீட்டரும் நமக்கே தெரியும் என்ன ஃபார்முலா, a + b + c. ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், அந்த பக்கத்தை எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டிங்கனாவே உங்களுக்கு என்ன கிடச்சிரும்னா பெரிமீட்டர் கிடச்சிரும். கொடுத்துருக்க வேல்யூவை ஏபிசின்னு எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன 10, அடுத்த வேல்யூ 14, அடுத்து 15. ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும், 15 + 14 29 கிடைக்கும். 29 + 10 39 கிடைக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எவ்வளோ, 39 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் 12th கொஸ்டின். செங்கோண முக்கோண வடிவிலான ஒரு வயலின் அடிப்பக்கம் 20 மீட்டர் மற்றும் உயரம் 10 மீட்டர். அடிப்பக்கம்னா என்ன, பேஸ்னு சொல்லுவோமா. பேஸ் வந்து 20 மீட்டர்னு கொடுத்துட்டான். உயரம்னா என்ன, ஹைட் கொடுத்துட்டான் 10 மீட்டர்னு. அந்த வயலை செட் பண்ணி விடுவதற்கு ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் 40 வீதம் ஆகும் எனில் மொத்த செலவை காண்க அப்படின்னு கேட்டிருக்கான். ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன பண்ணணும்னா ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஏன்னா என்ன, ஏரியா. ஏரியாவோட ஃபார்முலா என்ன, 1/2 × BH. அப்போ 1/2 × பியோட வேல்யூ 20ன்னு கொடுத்துருக்கான், ஹெச்சோட வேல்யூ 10ன்னு கொடுத்துருக்கான். கேன்சல் பண்ணிங்கன்னா 10ன்னு கிடைக்குமா. இப்போ 10 × 10 எவ்வளோ, 100 ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு கிடைக்கும். எனக்கு ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு கொஷின்லேயே கொடுத்துட்டான். எவ்வளோ, 40 ருபீஸா. ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 40 ருபீஸ் செலவாகுது. அப்போ எனக்கு என்ன இங்கே கிடச்சிருக்கு, 100 ஸ்கொயர் மீட்டர் தானே. 100 ஸ்கொயர் மீட்டருக்கு எவ்வளோ செலவாகும், 100 × 40 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4000 ருபீஸ் அப்படின்னு கிடைக்கும். அப்போ டோட்டலாக ஆகிற செலவு எவ்வளோனா 4000 ருபீஸ். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ₹4000. நெக்ஸ்ட் 13th கொஸ்டின். ஒரு முக்கோண வடிவ நிலத்தின் பக்கங்கள் முறையே 22 மீட்டர் 120 மீட்டர் மற்றும் 122 மீட்டர் எனில் வயலின் பரப்பளவை கணக்கிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பரப்பளவு கேட்டிருக்காங்க. பரப்பளவு என்ன, ஏரியா. ஏரியாவோட ஃபார்முலா நம்ம சொல்லியிருக்கோம், என்னது 1/2 × BHனா பேஸ் ஹைட் கொடுத்தா டேரெக்டாக அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். பட் இங்கே 3 சைடு கொடுத்துட்டு ஏரியா கேட்டாங்கன்னா அதுக்குன்னு செப்பரேட்டாக ஃபார்முலா சொல்லியிருக்கோம். என்ன ஃபார்முலானா S × S - A S - B அண்ட் S - C. இதில் எஸ்னா என்ன சொல்லியிருக்கோன்னா செமி பெரிமீட்டர். செமி பெரிமீட்டர்னா பெரிமீட்டரில் பாதி. அப்படின்னா ஃபார்முலா என்ன கிடைக்கும்னா a + b + c/2 அப்படின்னு கிடைக்கும். இங்கே கொடுத்துருக்க வேல்யூ ABCன்னு எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வேல்யூ என்னது 22 ப்ளஸ் பியோட வேல்யூ என்ன 120 ப்ளஸ் சியோட வேல்யூ என்ன 122/2ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு எஸ்ஸோட வேல்யூ கிடச்சிரும். ஆட் பண்ணுங்கள், 200 264ன்னு கிடைக்கும். /2 போட்டிங்கன்னா 132ன்னு கிடைக்குமா. அப்போ எஸ்ஸோட வேல்யூ 132. டேரெக்டாக அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். √ எஸ்ஸோட வேல்யூ 132 இன்ட்டு எஸ்ஸோட வேல்யூ 132 மைனஸ் ஏவோட வேல்யூ என்ன 22 இன்ட்டு அகெயின் எஸ்ஸோட வேல்யூ 132, பியோட வேல்யூ என்ன 120 இன்ட்டு எஸ்ஸோட வேல்யூ 132, சியோட வேல்யூ என்ன 122ன்னு கொஸ்டினில் கொடுத்துருக்கான். இதை அப்படியே சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். ஃபஸ்ட்டு இந்த 132 அப்படியே இருக்கட்டும். 132 - 22 எவ்வளோ, 110ன்னு கிடைக்குமா. நெக்ஸ்ட் 132 - 120னா 12ன்னு கிடைக்கும். 132 - 122னா 10ன்னு கிடைக்குமா. இதை டேரெக்டாக நீங்கள் மல்டிப்ளை பண்ணியும் ரூட் எடுக்கலாம். பட் சிம்பிள் வே என்னென்னா இதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. 132 எப்படி எழுதிக்கலாம், 11 × 12ன்னு எழுதிக்கலாமா. 110 11 × 10 அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த 12ஐயும் 10ஐயும் அப்படியே வச்சுக்கோங்க. ரூட் எடுக்கிறீங்க அப்படின்னா 2 வேல்யூக்கு பதில் ஒரு வேல்யூ வெளியே எடுக்கணும் தானே. அப்போ 2 11 இருக்குது, ஒரு 11 வெளியே எடுத்துக்கிறேன். 2 12 இருக்குது, அதுக்கு பதில் ஒரு 12 மட்டும் எடுத்துக்கிறேன். அடுத்து 2 10 இருக்குது, ஒரு 10 மட்டும் எடுத்துக்கிறேன். இதை மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 11 × 12 எவ்வளோ கிடைக்கும், 132ன்னு கிடைக்கும். இன்ட்டு 10 1320 அப்படின்னு கிடைக்கும். அண்ட் கொஷினில் இன்னொன்று கொடுத்துருந்தான், என்னென்னா ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு இங்கே கொடுத்துருக்கான் பாருங்க, ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு ஆகிற செலவு எவ்வளோ 20 ரூபா. அப்போ எனக்கு இங்கே எவ்வளோ கிடச்சிருக்கு 1320 ஸ்கொயர் மீட்டர்னு கிடச்சிருக்கா. இது வந்து ஸ்கொயர் மீட்டர், ஓகேவா. அப்போ ஒரு ஸ்கொயர் 1 மீட்டர் ஸ்கொயருக்கு எனக்கு எவ்வளோ செலவாகுதுன்னா 20 ருபீஸ். இங்கே எவ்வளோ எனக்கு கிடச்சிருக்கு 1320 மீட்டர் ஸ்கொயர். இதுக்கு எவ்வளோ செலவாகும்னா 1320 × 20ன்னு போட்டால் ஆன்சர் கிடச்சிடும். 2 0க்கு பதில் அந்த 2 0 அப்படியே எடுத்துக்கோங்க. 2ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 4 6 2ன்னு கிடைக்குமா.
அப்போ மொத்தமாக ஆகிற செலவு எவ்வளோனா 26,400 ருபீஸாக இருக்கும். இந்த கொஷனுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி 26,400. நெக்ஸ்ட் 14th கொஷின். 60 சென்டிமீட்டர் சுற்றளவு கொண்ட ஒரு சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவை காண்க. சமபக்க முக்கோணம்னா என்ன? ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். அதான் எல்லா சைடும் சேமாக இருக்கும். இங்கே டயக்ராம் என்ன போட்டு காமிக்கிறேன். ஒரு சைடு ஏவாக இருந்தால் எல்லா சைடும் என்னவாக இருக்கும்? ஏவாக இருக்கும். இதை தான் நம்ம ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள், அதாவது சமபக்க முக்கோணம் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு மட்டும் ஏரியா ஃபார்ம்லாம் நான் தனியாக சொல்லியிருப்பேன். என்னது? √3/4 a². கொடுத்துருக்க கொஷினில் ஏவோட வேல்யூ என்னது? 60. அதை அப்படியே இங்கே அப்ளை பண்ணுங்கள். √3/4 இன்ட்டு ஏவோட வேல்யூ என்ன? 60 இன்ட்டு அகைன் என்னது? சாரி, ஏவோட வேல்யூ 60 கொடுக்கல. இங்கே என்ன கொடுத்துருக்கான்? சுற்றளவுன்னு கொடுத்துருக்கான். சுற்றளவுன்னு என்ன? பெரிமீட்டர். பெரிமீட்டர் தான் 16 கொடுத்துருக்கான். நமக்கு பெரிமீட்டர் ஃபார்முலா தெரியும். ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளுக்கு 3a. இப்போ 3a = 16. ஏவோட வேல்யூ என்ன? இதை கேன்சல் பண்ணால் 20 கிடைக்குமா? அப்போ ஏவோட வேல்யூ 20. நீங்கள் அப்படியே டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ a² 20² கிடைக்குமா? அப்போ 20² எப்படி எழுதிக்கலாம்? 20 × 20 எழுதிக்கலாமா? இதை 4 டேபிளில் கேன்சல் பண்ணால் 5 டைம்ஸ் கிடைக்கும். இப்போ 5 × 20 எவ்வளோ? 100. இந்த √3 அப்படியே இருக்கட்டும். ஏன்னா ஆப்ஷன்லேயே √3 எல்லாம் அப்படியே தானே கொடுத்துருக்கான். இப்போ 100√3 cm²ன்னு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த கொஷனுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ 100√3. நெக்ஸ்ட் 15th கொஷின். பின்வரும் பக்க அளவு கொண்ட செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு காண்க. செங்கோண முக்கோணம்னா என்ன? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லியிருப்போமா? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா ஏதாவது ஒரு ஆங்கிள் 90 டிகிரின்னு இருக்கணும். அதுதான் நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் செங்கோண முக்கோணம்னு சொல்லுவோம். கொடுத்துருக்க சைட்ஸை பாருங்கள். 6, 8, 10ன்னு கொடுத்துருக்கோன்னா நமக்கு தெரியும் இந்த செங்கோண முக்கோணம் அப்படின்றதுல இது ஹைப்போட்டென்யூஸ். அதாவது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இது ஹைப்போட்டென்யூஸ்னு சொல்லுவோமா? எப்பயுமே இந்த லென்த்து தான் அதிகமாக இருக்கும். ரிமைனிங் ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இது அதிகமாக இருக்கும். இப்போ கொடுத்துருக்கிறதுல எந்த லென்த் அதிகமாக இருக்குது? 10. அப்போ கண்டிப்பாக இங்கே 10ஆக தான் இருக்கும். ரிமைனிங் 6, 8 இருக்கலாம். அது எங்கே வேணா இருக்கலாம். ஒன்று 6 இங்கே இருக்கலாம், 8 இங்கே இருக்கலாம். இல்லையா? 10 வந்து சேஞ்ச் ஆகாது, அப்படியே தான் இருக்கும். 8 இங்கே இருக்கலாம், 6 இங்கே இருக்கலாம். இதில் ஏதாவது ஒரு டயக்ராம் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 6, 8 எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். செங்கோண முக்கோணம்க்கு ஏரியா ஃபார்முலா என்ன? 1/2 × BH. பின்னா பேஸ். இங்கே பேஸோட வேல்யூ என்ன? 8. ஹெச்னா ஹைட். ஹைட்டோட வேல்யூ என்ன? 6. டேரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். பேஸ் 8, ஹைட் வந்து 6. கேன்சல் பண்ணிங்கன்னா 2 4s 8ன்னு கிடைக்கும். 4 6 எவ்வளோ? 24 cm²ன்னு கிடைக்கும். ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து 24 cm² தான். பட் ஆப்ஷனில் இது கரெக்டாக இருக்காது. இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்க மாட்டான். இதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து 24 cm² தான். நீங்கள் இந்த டயக்ராம் எடுத்துக்கிட்டிங்கனாலே இது ஆன்சர் தான் கிடைக்கும். ஏன்னா இங்கே 8 × 6 இருக்கா? மாற்றி எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? 6 × 8ன்னு கிடைக்கும். 8 × 6னாலும் 6 × 8னாலும் ஆன்சர் ஒன்று தானே. எதுவும் சேஞ்ச் ஆக போகிறது இல்லை. ஸோ ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. ஆனால் இதுக்கு மேலே செங்கோண முக்கோணம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கொடுத்துருக்க லென்த்தில் எது அதிகமாக இருக்கோ அந்த வேல்யூ விட்டுருங்க. ஏன்னா இது ஹைப்போட்டென்யூஸ். ரிமைனிங் ரெண்டில் ஒன்று பேஸனும் இன்னொன்று ஹைட்டுன்னு எடுத்து டேரெக்டாக சால்வ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 16th கொஷின். ஒரு சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவு 96 சென்டிமீட்டர். சமபக்க முக்கோணம்னா என்ன? இப்போ தான் சொல்லியிருப்போம். ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்னா எல்லா சைடும் சேமாக இருக்குமா? இப்போ ஒரு சைடு ஏன்றதா எல்லா சைடும் ஏவாக தான் இருக்கும். அதோடைய சுற்றளவு கொடுத்துட்டான். அது பெரிமீட்டர் 96 சென்டிமீட்டர். அண்ட் பெரிமீட்டர் ஃபார்முலாவும் தெரியும் நமக்கு. 3a = 96. அப்போ ஏவோட வேல்யூ என்ன? டேரெக்டாக இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 32ன்னு கிடைக்கும். சரி, ஏவோட வேல்யூ 32 கிடச்சிச்சா? என்ன கேட்டிருக்கான்? சேம் பக்க அளவு தான் என்ன கேட்டிருக்கான்? பக்க அளவுனா என்ன? ஏ தான் என்னன்னு கேட்டிருக்கான். ஸோ கிடைச்சிருக்க ஆன்சர் வந்து 32. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 32 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் 17th கொஸ்டின். அடிப்பக்கம் 3 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 4 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்கோம். அடிப்பக்கம்னா பேஸ். பேஸ் 3 சென்டிமீட்டர். உயரம்னா என்ன? ஹைட். ஹைட் வந்து 4 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டோம். அளவுகள் உள்ள ஒரு செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு காண்க. பரப்பளவுனா ஏரியா. அண்ட் செங்கோண முக்கோணம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு ஏரியா ஃபார்முலா இப்போ தானே சொல்லியிருக்கோம். என்ன ஃபார்முலா? 1/2 × BH. இப்போ 1/2 இன்ட்டு பேஸோட வேல்யூ 3, ஹைட்டோட வேல்யூ 4. அப்படியே கேன்சல் பண்ணிங்கன்னா 2 2s 4ன்னு கிடைக்கும். 3 2s எவ்வளோ? 6. அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 6² சென்டிமீட்டர். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 18th கொஸ்டின். ஒரு முக்கோண வடிவிலான மனையின் சுற்றளவு 600 மீட்டர். சுற்றளவுன்னு என்ன? பெரிமீட்டர். பெரிமீட்டரை 600 மீட்டர்னு கொடுத்துட்டான். அண்ட் இதில் இன்னொரு பாயிண்ட் கொடுத்துருக்கான். பக்கங்கள் அப்படின்னு கொடுத்துட்டு அது வந்து ரேஷியோவில் கொடுத்துருக்கான். பக்கங்கள்னால் என்னென்னு எடுத்துப்போம்? ABCன்னு எடுத்துப்போமா? அது ரேஷியோவில் கொடுத்துருக்கான். 5:12:13 என்ற விகிதத்தில் உள்ளன எனில் அந்த மனையின் பரப்பளவு காண்க. பரப்பளவுன்னு என்ன? ஏரியா. ஏரியா ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். சைடு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா அதுக்கு ஏரியா ஃபார்முலா √S × S - A, S - B அண்ட் S - Cன்னு சொல்லியிருக்குமா? இதில் நம்ம எஸ்ஸோட வேல்யூ ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். பட் அதுக்கு முன்னாடி சைட்ஸ்லாம் என்னென்னு தெரியணும் தானே. கொடுத்துருக்கிறது ரேஷியோவில் கொடுத்துருக்கான் சைட்ஸ் எல்லாமே. இதை செப்பரேட்டாக எடுக்கணும் அப்படின்னா 5x, 12x,
13xன்னு எடுத்துப்போமா. அண்ட் இந்த சைட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ண எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? பெரிமீட்டருக்கு ஈக்குவலாக இருக்கும். மூணையும் ஆட் பண்ணுங்கள். 13 + 12 எவ்வளோ? 25. 25 + 5 30. பெரிமீட்டர் கண்டிப்பாக 30x = 600 கிடைக்குமா? அப்போ இதை வச்சு என்ன பண்ணிக்கலாம்? எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா? 30 இதில் இருக்க ஒரு 0, இங்கே இருக்கிற 0 கேன்சல் ஆகிடும். 30யும் 3யும் 6 கேன்சல் பண்ணால் 20 கிடைக்கும். இப்போ எக்ஸோட வேல்யூ 20 கிடச்சிருச்சு. பட் இதை எடுத்துகிட்டு போய் இங்கே அப்ளை பண்ணால் தான் ஒரு சைடு என்னென்னு தெரியும். இப்போ 5 × x பதில் 20 அப்ளை பண்ணிக்கிறேன். 12 × 20 13 × 20 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 5 × 20 எவ்வளோ? 100. 12 × 20 240. 13 × 20 260. இப்போ கண்டுபிடிச்சலாம் தானே. எஸ்ஸோட வேல்யூ என்ன? எஸ்ஸோட ஃபார்முலா நமக்கு தெரியும். a + b + c / 2. மூணையும் ஆட் பண்ணுங்கள். 200 400 500 600 கிடச்சிருக்கா? இப்போ 600/2 ஆன்சர் எவ்வளோ? 300ன்னு கிடைக்கும். அப்போ எஸ்ஸுக்கு பதில் என்ன அப்ளை பண்ணிக்கலாம்? 300 அப்ளை பண்ணலாமா? √ எஸ்ஸுக்கு பதில் 300. எஸ்னா 300. ஏவோட வேல்யூ என்ன? 100. 300 - 100 எவ்வளோ? 200ன்னு கிடைக்கும். எஸ்ஸோட வேல்யூ 300. பியோட வேல்யூ என்ன? 240. இப்போ 300 - 240 60. அடுத்து 300 - 216 கிடைக்குமா? 14 கிடைக்கும். சேம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். மல்டிபிள் பண்ணி ரூட் எடுக்கலாம், இல்லைனா தனித்தனியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா சிம்பிளாக இருக்கும். இந்த 300ல் இருக்க அந்த 100 மட்டும் தனியாக எடுத்துக்கிறேன். அடுத்து 200ல் இருக்க 100 மட்டும் தனியாக எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் 3 × 2 இருக்குல்ல. 3 2 சார் எவ்வளோ? 6. 60 எப்படி எடுத்துக்கலாம்? 6 × 10ன்னு எடுத்துக்கலாம். 40யை 4 × 10ன்னு எடுத்துக்கலாமா? இதுக்கு அப்படியே ரூட் எடுங்க. 2 100க்கு பதில் ஒரு 100 வெளியே எடுத்துக்கலாம். இங்கே 2 10 இருக்குல்ல, அதுக்கு பதில் ஒரு 10 மட்டும் வெளியே எடுத்துக்கிறேன். 2 6 இருக்குது, ஸோ அதுக்கு மட்டும் ஒரே ஒரு 6 மட்டும் வெளியே எடுத்துகிறேன். பட் இங்கே ஒரே ஒரு 4 தானே இருக்குது. அப்போ 4க்கு மட்டும் நீங்கள் டேரெக்டாக ரூட் எடுத்துக்கோங்க. 4க்கு ரூட் எடுத்திங்கன்னா 2 கிடைக்குமா? அப்போ 6 2 சார் 12. 12 இங்கே 3 0 இருக்குது. அப்போ ஆன்சர் எவ்வளோ? 12,000 m² கிடைக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 12,000 m². நெக்ஸ்ட் 19th கொஷின். 20 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள ஒரு சமபக்க முக்கோணத்தின் சமபக்க முக்கோணம்னா என்ன? எல்லா சைடும் சேமாக இருக்குன்னு சொல்லிட்டோமா? அப்போ எல்லா சைடும் ஃபஸ்ட்டு என்னவாக இருந்திருக்கு? 20 சென்டிமீட்டராக இருந்திருக்கு. ஒரு முனையிலிருந்து 5 சென்டிமீட்டர் பக்கம் உள்ள ஒரு சமபக்க முக்கோணம் நீக்கப்படுகிறது எனில் மீதியுள்ள பகுதியின் சுற்றளவு என்னன்னு கேட்டிருக்கான். இப்போ இந்த ஒரு கார்னர் மட்டும் எடுத்துக்கிறேன். ஒரு முனையிலிருந்துன்னு கொடுத்துருக்கான்ல, இந்த ஒரு சைட்லேருந்து நான் என்ன பண்ணுறேன்னா 5 சென்டிமீட்டர் பக்கமுள்ள ஒரு சமபக்க முக்கோணம் நீக்கப்படுகிறதுன்னு கொடுத்துருக்கோன்னா, இங்கேருந்து ஒரு 5 சென்டிமீட்டருக்கு இதையும் ஒரு சமபக்க முக்கோணம்னு சொல்லிட்டான். அப்படின்னா என்ன மீனிங்? எல்லா சைடும் ஈக்குவலாக இருக்குமா? அப்போ இங்கே 5னா எல்லா சைடும் 5ஆக தான் இருக்கும். சரி, இப்போ நீங்களே சொல்லுங்கள். இந்த டோட்டலாக இந்த லென்த் எவ்வளோ? 20 தானே. அப்போ இங்கே 5 போயிடுச்சு. பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 15. இங்கே ஒரு 15 இருக்குமா? எனக்கு இந்த ட்ரையாங்கிள் மட்டும் என்ன பண்ணிட்டான்? ரிமூவ் பண்ணிட்டான். ரிமைனிங் இருக்க பார்ட் என்ன? 1 2 3 4 இந்த 4 சைடையும் ஆட் பண்ணிங்கன்னா பெரிமீட்டருக்கு ஈக்குவலாக இருக்குமா? ஏன்னா பெரிமீட்டர்னு நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம்? இருக்கிற எல்லா சைடையும் ஆட் பண்ணிட்டா பெரிமீட்டருக்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லியிருப்போமா? அப்போ நான் இப்போ ட்ரா பண்ண இந்த 4 சைட்ஸை மட்டும் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு 15 ப்ளஸ் இங்கே ஒரு 20 ப்ளஸ் இங்கே ஒரு 15 ப்ளஸ் அண்ட் இங்கே ஒரு 5. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 15 + 15 எவ்வளோ? 30. 30 + 20 50. 50 + 5 55 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். அப்போ ரிமைனிங் பார்ட்டோடைய பெரிமீட்டர் எவ்வளோ அப்படின்னா 55 சென்டிமீட்டர். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 55 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் 20th கொஸ்டின். 5 அடி 12 அடி மற்றும் 13 அடி பக்க அளவுகள் உள்ள செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு காண்க. செங்கோண முக்கோணம் என்ன? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு ஏரியா ஃபார்முலா ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். 1/2 × BH. அண்ட் ஆல்ரெடி ஒரு கொஸ்டினில் சொல்லியிருக்கேன். என்னென்னா செங்கோண முக்கோணம்னு வந்துச்சு அப்படின்னா எது லென்த் அதிகமாக இருக்கும் இதை விட்டுருங்க. ஏன்னா இது ஹைப்போடென்யூஸ். ரிமைனிங் ரெண்டில் ஒன்று பேஸுன்னு இன்னொன்று ஹைட்டுன்னு எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன்னா, இப்போ 1/2 × பேஸ் எவ்வளோ? 5. ஹைட் எவ்வளோ? 12. இதை சால்வ் பண்ணிங்கன்னா 2 × 6 × 12 கிடைக்கும். அப்போ 6 5 சார் எவ்வளோ? 30 ஸ்கொயர் ஃபீட் தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஆப்ஷன் டி. இதோட இந்த ப்ராக்டிஸ் செட் 1ல் இருந்த 20 கொஷினுக்கான சொல்யூஷன் முடிஞ்சு. இன்கேஸ் எக்ஸ்பிளைன் பண்ண கொஷினில் ஏதாவது டவுட் இருக்குன்னா சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியர் பண்ணிடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.